தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் பேர் இயக்கத்தினுடைய தலைவரும் ஹைருல் பரியா மஹதீர் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வருமாக இருக்கிற ஷேக் அப்துல்லா உஸ்தாத் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். இவர்களுக்கு விருது வழங்கி பெருமை சேர்க்க வரவிருக்கிற ஜமாஅத்துல் உலமா, மாநில ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய போற்றுதலுக்குரிய தலைவர், பாராட்டுதலுக்குரிய செயலாளர், பொறுப்புமிக்க பொருளாளர் மற்றும் சென்னை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையை சார்ந்த போற்றுதலுக்குரிய நிர்வாக பெருமக்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்புமிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பர்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். ஜமாஅத்துல் உலமா சாதனை படைத்திருக்கிறது. ஜமாஅத்துல் உலமா சாதனை படைத்திருக்கிறது. வாழ்நாள் சாதனையாளர் என்கின்ற விருதை நமது சிறப்பும் மாண்பும் மிக்க தலைமை காதியார் அவர்களுக்கு வழங்குவதன் மூலமாக ஜமாஅத்துல் உலமா சாதனை படைத்திருக்கிறது. காதியார் அவர்களுக்கு இந்த விருதை வழங்குவதால் இந்த விருதுக்குத்தான் பெருமை கிடைத்திருக்கிறது. அவர்களுக்கு விருது வழங்குகின்ற, இதன் மூலம் கௌரவப்படுத்துகின்ற நற்பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ காலிமார்கள் இருக்கிறாங்க. அந்த காலிகளில் இனிய நிலாவாக நமது காலியால் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புதுக்கல்லூரியில் பல வருடங்கள் பேராசிரியராக அவங்க பணியாற்றியதன் காரணத்தினால இந்த விருதை வழங்குவதற்கு இந்த புது கல்லூரியை தேர்ந்தெடுத்தது கூட சால பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். சாதனை படைத்திருக்கிறார்கள். சாதனை என்றால் என்ன? ஒரு அறிஞன் சொன்னான், இமயத்தை தொடுவதல்ல சாதனை, மக்களின் இதயத்தை தொடுவதுதான் சாதனை. அந்த வகையிலே மக்களின் இதயத்தை தொட்டிருக்கிற நமது காதியார் அவர்கள் மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறார்கள். அரியாசனத்தில் அமர்ந்தவர்களுக்கு கூட அழிவுண்டு, ஆனால் மக்களின் இதயாசனத்திலே அமர்ந்தவர்களுக்கு அழிவில்லை. நமது காதியார் அவர்கள் என்றென்றும் நமது உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு அறிஞன் சொன்னான், பாதை செல்வது சாதனை அல்ல, நீ நடந்தால் அது பாதையாக மாற வேண்டும், அதுதான் சாதனை. அப்படியானால் காதியார் அவர்கள் நடந்து சென்ற வழித்தடங்கள் தான் நமது பயணத்திற்கு கால் தடங்களாக இன்றைக்கு இருக்கிறது. அந்த வகையிலும் கூட பல பாதைகளை நமக்கு சமைத்து தந்திருக்கிறார்கள். அவர்கள் சாதனை படைத்திருக்கிறார்கள். காதியார் அவர்களே, நீங்கள் வாழும் காலத்தில் நாங்கள் வாழ்வதே எங்களுக்கு பெருமை. இப்படி ஒரு கொடுப்பினை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறான். இது நாங்கள் பெற்ற நற்பாக்கியம். காதியார் அவர்களே, நீங்கள் கடலின் ஒரு துளி அல்ல, ஒரு துளிக்குள் ஒளிந்து கிடக்கும் கடல் நீங்கள். அப்படிப்பட்ட ஞான கடலாக திகழ்கிறார்கள் காதியார் அவர்கள். தியாகங்கள் நம்ம செய்கிறோம், மற்றவங்களும் செய்வாங்க. ஆனால் மற்ற பொருட்கள் தியாகம் செய்கிறதை விட மனிதன் செய்கிற தியாகம் வேறுபட்டது, மாறுபட்டது. ஊதுபத்தி பிறருக்கு மனத்தை கொடுத்தே தன்னை அழித்து கொள்கிறது, அதனுடைய வாழ்வு அதோட சரி. மெழுகுவர்த்தி பிறருக்கு ஒளியை கொடுத்தே தன்னை அழித்து கொள்கிறது, அதன் வாழ்வு அதோடு சரி. ஆனால் மனிதன் பிறருக்காக பணியாற்றி தன்னை அர்ப்பணித்து கொள்கின்ற போது அவன் முடிந்து விடுவதில்லை, அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதுதான் மனிதன். பல தியாகங்களை செய்த நமது காதியார் அவர்கள்
என்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அத்தகைய சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது. பன்மொழி புலமை அவர்களுக்கு உண்டு. ஏன்னா பல மொழிகள் அவங்களுக்கு தெரியும். அரபி, உருது, பார்சி, ஆங்கிலம், இப்படி பல மொழிகள் அவர்களுக்கு தெரியும். ஒரு அறிஞன் சொன்னான், 2 மொழிகளை தெரிந்தவன் 2 மனிதர்களுக்கு சமம், 3 மொழிகள் தெரிந்தவன் 3 மனிதர்களுக்கு சமம், 4 மொழிகள் தெரிந்தவன் 4 மனிதர்களுக்கு சமம். அப்படியானால் நமது கால்யார் அவர்கள் பல மொழிகள் தெரிந்திருப்பதன் காரணத்தினால பல மனிதர்களுக்கு சமமாக இருக்கிறார்கள். பொதுவாக மொழி வேணும்ல, நம்ம இருக்க ஒரு மொழியை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அதுவும் வெளியில் போனால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி தான் நம்மளில் ஒரு ஆள் டெல்லிக்கு போனார். டெல்லிக்கெல்லாம் போனால் ஹிந்தியில் தான் பேசணும். இவருக்கு ஹிந்தி தெரியாது. ஹோட்டலுக்கு போனார். சர்வரை கூப்பிட்டு ரொட்டின்றாரு. அவன் ரொட்டி வந்து வச்சிடலாம். எல்லாம் இவர் ரொட்டிம்பாங்க, ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ரொட்டி வச்சாச்சு. வெறும் ரொட்டி சாப்பிட முடியுமாங்க? அப்போ ஊற்றெல்லாம் வேணும்ல. இது தமிழ்நாட்டில் பல இடங்களில் பல வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. சால்னா, குழம்பு, ஆணம், சாறு, இப்படி பல வார்த்தைகள் உண்டு. இந்த ஆள் போனார்ல, அவருடைய ஊரில் எல்லாம் சாருன்னு தான் சொல்லுவாங்க. அதனால சர்வர்கிட்ட சாருன்றாரு. அவன் இன்னொரு 4 ரொட்டியை கொண்டு வந்து வச்சு விட்டான். ஏன்னா ஹிந்தியில் வந்து சாருண்டா 4, எல்லாம் ஊற்றுறதுக்கு ஆணத்தை கேட்டால் ஒரே ரொட்டியாகவே கொண்டு வந்து போடுறானே அப்படின்னு வாழ்க்கையை வெறுத்து சே அப்படின்றாருல, இன்னொரு 6 ரொட்டி கொண்டு வந்து வச்சு விட்டான். ஏன்னா ஹிந்தியில் சேர்ந்தா 6. இவருக்கு ஹிந்தி தெரியலை, அவனுக்கு தமிழ் தெரியலை. மொழி தெரியாவிட்டால் இந்த சிக்கல்லாம் வரும். ஆனால் நமது கால்யார் அவர்கள் பல மொழிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு திறமைகள் அவர்களும் இருந்தும் கூட அவர்களின் அருமையை புரியாதவர்களும் தெரியாதவர்களும் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். அன்பார்ந்த பெரியோர்களே, நமது கால்யார் அவர்களுடைய அருமைகளை புரியாதவர்களும் பெருமைகளை தெரியாதவர்களும் இன்னைக்கு சில பேர் இருக்கிறாங்க. அது நாமெல்லாம் அறிந்து கொண்டு தான். வருடந்தோறும் விமர்சனங்கள், வருடம் கூட வராமல் இருக்கலாம் போல தெரியுது, விமர்சனங்கள் வராமல் இருக்காது. குறிப்பாக ரமலான் மாதம் வந்துட்டா அத்தனை விமர்சனங்களையும் பொறுமையுடன் சகித்து கொள்ளக்கூடிய திறன் நமது கால்யார் அவர்களுக்கு உண்டு. யார் அந்த விமர்சனம் பண்ணுறாங்க? ரொம்ப முதிர்ந்தவங்களா, முதிர்ச்சி பெற்றவங்களா? நேற்று பெய்த மழையிலே இன்று முளைத்த காளான்னு சொல்லுவோம்ல, அதுவும் தமிழில் இந்த கத்துக்குட்டின்னு சொல்லுவாங்கங்க, அவர்களெல்லாம் விமர்சனம் செய்கிறார்கள். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உண்மையில் இவர்கள் சிறந்தவர்கள் என்பதை அந்த விமர்சனங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்களே, அது ஒன்றே அறிவிக்கும். பிற பார்த்துட்டா ஒவ்வொரு கூட்டமும் கூட தனக்கு தோதுவாக அறிவிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. கால்யார் அவர்கள் அப்படி தான் பிறையை அறிவிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க, அரசாங்கத்துக்கு தோதா பிறை அறிவிப்பு செய்கிறாங்க, சுயநலத்திற்காக பிறை அறிவிப்பு செய்கிறாங்க. எத்தனை எத்தனை கடும் சொற்கள்! அத்தனை எல்லாம் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நமது மாண்புக்குரிய கால்யார் அவர்கள். அவங்க பல வகையாக கூறு போட்டு வச்சிருக்கிறாங்க. 3 பெருநாள் ஆக்கி விட்டாங்க. ஒற்றுமையாக இருக்கலாம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றலாம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி விட்டார்கள். குறிப்பாக அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றிட்டாங்க. ஒரு ஊரில் எல்லாம் 3 பெருநாள், ஒரு வீட்டுக்குள்ள 3 பெருநாள் கொண்டாடுறாங்க. கணவனுக்கு ஒரு நாள் பெருநாள், மனைவிக்கு ஒரு நாள் பெருநாள், அத்தாவுக்கு ஒரு நாள் பெருநாள். கேட்டு ஏன் உங்களுக்கு பெறலாம்? இது தத்தம் பகுதி பிறை, இன்னொரு ஆள் சர்வதேச பிறை, இன்னொரு ஆள் கணக்கீட்டு பிறை. ஒரு வீட்டுக்குள்ள நீங்கள் தான் ஒற்றுமையை வளர்க்க போறீங்களா அந்த சமுதாயத்தில்? இவர்களுக்கு தோதாக பிறை அறிவிப்பு செய்ய வேண்டும் நமது கால்யார் அவர்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்படி இல்லைன்ற ஒன்று இது அரசாங்கத்தோட. அப்போ தான் நான் சொல்கிறது, வஹாபிகளே, நீங்கள் தான் அமைப்புகளை நடத்துவது என்பது சுயநலத்திற்காக இந்த உலகத்தினுடைய வசூலுக்காக செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இதே குற்றச்சாட்டை அங்கே வைக்கிறீங்கன்னு சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? கால்யார் அவர்கள் ஒரு கண்ணாடியாக இருக்கிறாங்க. அந்த கண்ணாடியில் நீங்கள் உங்கள் முகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அவ்வளோதான். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, இவர்களுக்கு கால்யார் அவர்களுடைய அருமை புரியாது. குறுமதியாளர்கள். வைரத்தினுடைய அருமை வைர வியாபாரிக்கு தானங்க தெரியும். பூவின் வாசனையை பற்றி நாசி இல்லாதவன்கிட்ட கேட்டால் சொல்லுவானா? சூரிய வெளிச்சத்தை பற்றி கண் தெரியாத குருடன்கிட்ட கேட்டால் சொல்லுவானா? கால்யார்களுடைய அருமை புரியாதவர்கள் தான் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நமது கால்யார் அவர்கள் உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கிறார்கள். எல்லாமே சொன்னாங்க எனக்கு முன்னால் பேசுகிறவங்கெல்லாம். அவர்களுடைய உடையில் எளிமை, நடையில் எளிமை,
ஆனால் அவர்கள் கொள்கையிலே வலிமை, கோட்பாட்டில் வலிமை, சத்தியத்தில் கூறுவதில் வலிமை, அசத்தியத்தை மறுத்துரைப்பதிலும் கூட வலிமை. அவருடைய பண்பிலே இனிமை, பழகுவதிலே இனிமை. இப்படிப்பட்ட ஒரு பெருந்தகையாளரை நாம் வாழ்நாளில் பார்க்க முடியுமா? இறைவன் நம் காலத்தில் இவர்களை கொடுத்தானே, நாம் பெற்ற ஒரு வாக்கியம் அல்லவா? உங்களுக்கு இறைவன் எந்த நியமத்தை தந்தான் என்று கேட்டா நீங்க சொல்லுங்க. இப்படிப்பட்ட இறை நேசரை எங்களுக்கு காலியாக அல்லாஹ் கொடுத்தான், நாங்கள் பெற்ற பெரும் பாக்கியம் அது என்று நீங்கள் தைரியமாக உரத்து சொல்லலாம். உண்மையும் அதுதான், நிதர்சனமும் அதுதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல, இவரை விடவும் நற்சொற்களை சொல்லக்கூடியவர் இருக்கிறாரா என்று இறைவன் கேட்கிறான். வமன் அஹ்சனு கவுலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லலாம். என்ன நல்ல சொல்லை சொல்லக்கூடியவர், அவரை விடவும் சிறந்தவர் இருக்கிறாரா? அவர் யார்? இறைவனின் பக்கம் அழைப்பு விடுக்கிறார், நல் வணக்கம் செய்கிறார், நான் முஸ்லிம் என்று சொல்லுகிறார். இவரை விடவும் அழகிய பேச்சை பேசக்கூடியவர் யார் இருக்கிறார் என்று இறைவன் கேட்டானே. இந்த சிறப்புகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்த சொந்தக்காரர் நமது பெருமைக்குரிய கால்யார் அவர்கள். அவர்களுடைய துவா பரக்கத்தின் மூலமாக நமது வாழ்வை இறைவன் சிறக்கச் செய்வானாக. அவர்களுடைய வாழ்நாளை அல்லாஹ் நீட்டித்து கொடுப்பானாக. அவர்களுக்கு உடலுக்கு சஹத்தையும் சலாமத்தையும் ஆஃபியத்தையும் நிரப்பமாக தந்தருள்வானாக என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا رسول الله يا رسول الله يا حبيب الله يا حبيب الله